அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று விசுவாவசு வருஷம் சித்திரை மாசம் 19ஆம் நாள் 2/5/2025 வெள்ளிக்கிழமை. வளர்வரை பஞ்சமி திதி பிற்பகல் மணி 3:17 வரை, பின்பு சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் மாலை மணி 6:42 வரை. அமிர்தாதி யோகங்களில் சித்த யோகம் கூடிய நல்ல நாள் என்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போமா? முதலாவதாக மேச லக்ன அன்பர்களே, நல்ல நாளுங்க இன்னைக்கு. வீடு வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தம் செய்வதற்கு இன்று உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு உடன்பிறப்புகள் மூலமும் உறவினர்களின் மூலமும் ஆதரவுகளும் ஆதாயங்களும் உண்டு. சிறு பிரயாணங்கள் அமையும். பணியில் இருப்பவருக்கு உற்சாகமான மனநிலை உண்டு. சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு, முக்கியமாக உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அனைத்து பொருள்களும் விற்று தீரும் நல்ல நாள் என்று. வியாபாரிகளுக்கும் அனுகூலமான நாள் என்று. ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் துறை, மார்க்கெட்டிங் துறை, யூக வணிகம், ரியல் எஸ்டேட் துறை, கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூகமான ஒரு முடிவும் பணவரவும் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று. ரிஷப லக்ன நண்பர்களே, பகை விரோதங்களை தவிர்க்க பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. உடன்பிறப்புகள், குடும்ப உறவுகளுடன் மனக்கசப்பை தவிர்க்கவும். பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவருக்கு உற்பத்தி கூடும். பணியாட்களின் ஆதரவுடன் நல்ல விதமாக உற்பத்தி பெருக்கம் இருக்கும். வியாபாரிகளுக்கும் சாதகமாகவும் பொருள் வரவும் இருக்கும் நல்ல நாளுங்க இது. மிதுன லக்ன அன்பர்களே, அடுத்தவர்களை நம்புவதை விட களத்தில் தான் இறங்கினால்தான் வேலை நடக்கும் என்று சிந்தனை தோன்றும் நாள் இது. பொருளாதார சிறப்பு இல்லை என்றாலும் வரவேண்டிய இடத்திலிருந்து நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் கிடைக்கும் நல்ல நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் மனதுக்கு இனிய சம்பவங்களும் நடக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு நிர்வாக ஒத்துழைப்பு கிடைக்காது என்றாலும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் நாளாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள் இது. சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு உற்பத்தி குறைவு இருக்கும். வியாபாரிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உள்ள நல்ல நாள் இது. கடகம் லக்ன அன்பர்களுக்கு சோம்பல் இருக்கும். கைப்பொருள் பத்திரம், விதிகளுக்கு மாறாக நடந்து கொண்டா அனாவசியமான செலவுகள், விரயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் இது இருக்கும். பணியில் இருப்பவருக்கு அசௌகரியம் உண்டு. வேலைப்பளு கூடும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி கூடும். உற்பத்திக்கு தேவையான செலவினங்களையும் செய்ய வேண்டிய வரும். வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கைப்பொருளை பத்திரப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். யூக வணிகம், ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் வரும் நாளாக இது இருப்பதால் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. சிம்ம லக்ன அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் நல்ல லாபம் இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் அனுபவிக்கும் நாள் இது. பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான மனநிலை உண்டு. நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவும் ஆதாயமும் உண்டு. உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் மூலமாக லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட், யூக வணிகம், ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் துறை, தரகு, கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபமும் சாதகமான சூழ்நிலையும் இருக்கும் மிக அற்புதமான நல்ல நாள். கன்னி லக்ன நண்பர்களே, மிகுந்த பொறுப்புடன் இருக்க வேண்டிய நாளுங்க. உற்றார் உறவினர்களிடத்து பகமை போக்கை தவிர்க்க வேண்டிய நாள். பணவரவு உண்டு என்றாலும் அதற்காக நிறைய பிரயத்தனம் செய்ய வேண்டியது இருக்கும். புகழ் அந்தஸ்து இருக்கும். பணியில் இருப்பவருக்கு கூடுதல் வேலைப்பளு இருக்கும். நிர்வாகம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். வேண்டியதை கேட்டு பெறும் நல்ல நாளுங்க. சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கும் உற்பத்தி கூடும். பணியாட்களின் சப்போர்ட் திருப்திகரமாக இருப்பதால் உற்பத்தி பெருகும். வியாபாரிகளுக்கும் கடின உழைப்பும் பொருள் வரவும் இருக்கும் இனிய நாளுங்க. துலாம் லக்ன அன்பர்களே, மனம் மகிழ்வுடன் கூடிய நல்ல நாளுங்க. பெற்றோர் பெரியவர் ஆதரவு உண்டு. சிலருக்கு கோவில் குளங்களில் சென்று வர வாய்ப்பும் உண்டு. தூரதேச பிரயாணத்தால் நன்மை உண்டு. பணியில் இருப்பவருக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காத சற்று அசௌகரியமான நாளுங்க இது. தொழில் செய்பவருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கும் பங்கு சந்தை, யூக வணிகம் செய்பவருக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க. விருச்சிக லக்ன அன்பர்களே, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்னைக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போக்குவரத்துகள்ல கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்லையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி
இல்லது மகன் மகள் இதுல யாராவது 2 விருச்சக லக்னக்காரர்கள் இருந்தீங்கன்னா ஒன்றாக பிரயாணம் செய்யாதீங்க. ஆபத்து விபத்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். உடல் உபாதைகளும் இருக்கும். சில பேர் மருத்துவமனைகளுக்கு சென்று வரக்கூடிய நாளாகவும் இது இருக்கிறதுனால கவனமாக இருங்க. தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையுடன் மனக்கசப்பையும் கூட கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணியில் இருப்பவருக்கு வேலைப்பளு கூடும், மிகுந்த அசௌகரியம் இருக்கும், போட்டி பொறாமைகள் வேலை செய்யும் இடத்தில் வரும், கெட்ட பெயர் கூட உருவாகும். எச்சரிக்கையா இருங்க. சொந்த தொழில் செய்வவங்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் உற்பத்தி பெருகும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிக்க இயலாத அளவுக்கு பணிச்சுமை இருக்கும். வியாபாரிகள், யூக வணிகம் செய்பவர்கள், ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் சாதகமற்ற சூழ்நிலை சந்திக்கும் நாளாக இது இருப்பதால இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளுங்க. தனுசு லக்னக்காரர்களுக்கு இது மிக அற்புதமான நாள். நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மை, மனம் உற்சாக போக்கில் மிதக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தை ஒரு சில குடும்பங்களில் நடக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நண்பர்களின் ஆதரவும் உறவுகளின் ஆதரவும் மிகச் சிறப்பாக இருக்கும். பணியில் இருப்பவருக்கு கூட உற்சாகமான மனநிலை இருக்கும். சொந்த தொழில் செய்பவருக்கு வேலை ஆர்டர்கள் நல்ல விதமாக கிடைக்கும். யூக வணிகம் செய்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங், கமிஷன், தரகு போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கும் மிக அற்புதமான நாளுங்க. மகர லக்ன நண்பர்களே, உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாளுங்க. வெறுப்பு விரோதங்களை தவிருங்க. அடுத்தவர்களின் விருப்பு வெறுப்புக்கு கூட ஆளாகும் நாளாக இது இருப்பதால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்க. மனைவி இடத்துக்கு கூட கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணிகளில் இருப்பவருக்கு சாதகமான போக்கு இருக்கும். பணிச்சுமை கூடினாலும் நிர்வாக சப்போர்ட்டா இருக்கும். வேண்டியதை கேட்டு பெறுங்க. சொந்த தொழில் செய்பவருக்கு வேலையாட்களின் ஆதரவுடன் வேலை சுமூகமாக நடக்கும். உற்பத்தியும் பெருகும். உழைப்பு கூடினாலும் கூட பணவரவு இருக்கும். வியாபாரிகளுக்கு தனவரவு இருந்த போதும் வாடிக்கையாளர்கள் சுமூகமாக நடத்தி தனவரவு பெருக்கும் நல்ல நாளுங்க. கும்பலக்ன அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து உதவி செய்து கொடுப்பீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள். காதலன் காதலி அன்பை பரிமாற்றிக் கொள்ளும் சிறப்பான நாள் இது. சிலருக்கு காதல் ஏற்படும் யோகமும் கூட இருக்கு. பணியில் இருப்பவருக்கு அசௌகரியமான சூழலும் மந்தமான போக்கும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவருக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் வேலை நடக்காது. உற்பத்தி குறையும். ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், யூக வணிகம் போன்ற துறைகளை சேர்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது ரொம்ப நல்ல நாளுங்க. மீன லக்ன அன்பர்களே, பிள்ளைகளால பெரும் துயர்வுக்கு ஆளாகும் நாளுங்கிறது. மனச்சஞ்சலம் இருக்குங்க. புத்தி ஒரு நிலையில் இருக்காது. காதலர்களுக்குள் மனக்கசப்பும் பிரிவும் ஏற்படுவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. சிலருக்கு மண்மனை வாகன யோகங்களும் உண்டு. பணியில் இருப்பவருக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். கடின உழைத்தாலும் பேர் கிடைக்காது. சொந்த தொழில் செய்பவருக்கு உபகரணங்களில் பழுது ஏற்படுவதால் உற்பத்தியில் தடை ஏற்படும். ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், யூக வணிகத்தில் இருப்பவருக்கு அனுகூலமான போக்கு இன்று இருக்காதுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.